அதாவதுங்க அடிமை பெண்களை பத்தி இன்னொரு விஷயத்த பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா புகாரி ஹதீஸ் 2229. இது என்ன மேட்ரு அப்படின்னா, பெண் போர்க்கைதிகளை வந்துட்டு கைது பண்ணிட்டு வராங்க இல்லையா முஸ்லீம்கள், அவங்கள வந்து செக்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு கொண்டுட்டு போய் கர்ப்பமானாலும் பரவாயில்ல அவங்களுக்கு அடிமை சந்தையில காசு விற்கலான்னு முகமது அனுமதிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அபு சைத்தர் அலி அறிவித்தார், நபி அவர்களுடன் அமர்ந்திருந்த போது இறை தூதர் அவர்களே, எங்களுக்கு நிறைய பெண் போர்க்கைதிகள் கிடைக்கிறார்கள், அவர்களை நல்ல விலைக்கு நாங்கள் விற்க விரும்புவதால் அவர்களோட உடலுறவு கொள்ளும் போது நாங்கள் அசல் உடலுறவின் போது பெண் குறிக்குள் விந்தை செலுத்தாமல் வெளியே விட்டுவிடும் செயலை செய்யலாமா என்று கேட்டேன். அதற்கு நபி அவர்கள், அப்படியே செய்கிறீர்கள், அப்படி செய்யாமல் இருப்பது உங்கள் மீது கடமை இல்லை, அதாவது அப்படி செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லை, அதாவது உள்ள விட்டாலும் ஒண்ணுதான் விடாட்டி ஒண்ணுதான், அல்லாஹ் வந்து விதிச்சது வந்து பிறந்துரும் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த இந்த பொண்ணை ரேப் பண்றவனாவது வந்து அந்த சகாபியதை வந்து கேக்குற, அப்படி வெளியே விட்டோம்னா ஏதாவது குழந்தைகள் வந்து தங்கி போகாம இருக்கும்ல அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எதுக்குப்பா, நீ வந்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு நபிகள் நல்ல ரேட்டுக்கு விக்கணும்னா என்ன பண்ணணும், அசல் பண்ணி வித்தரணும். இந்த மாதிரிதான் வந்து பெண்களுக்கு வந்து இஸ்லாம் ஒரு அருமையான ஒரு கண்ணியத்தை கொடுத்து, ஒரு பெண்ணை வந்து வெறும் சுகத்துக்காக மாத்திரம், பாலியல் இச்சைக்காக மட்டும்தான், இச்சைக்காக, ஆமா கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, பாலியல் இச்சைக்காகவும் தங்களுடைய இச்சைக்காக மாத்திரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது சாதாரண பெண்கள் மட்டும் இல்ல, கணவன் உள்ள பெண்களை ஒரு போர்ல கைது பண்ணாங்கனாலும் அந்த பெண்களை முஸ்லீம் ஹதீஸ் 2885 பாத்தீங்க அப்படின்னா, அந்த பெண்களை வந்து திருமண ஒரு வெளியிலே அனுபவிக்கிறதுக்கு வந்து இஸ்லாம் அனுமதிக்குது. அந்த பெண்களை வந்து தேவைப்பட்டா திருமணம் செஞ்சுக்கலாம், தேவைப்பட்டாட்டி திருமணம் செய்யாம செக்ஸ் அடிமையா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் இருக்கிற ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி. ஆக மொத்தத்துல இப்படிப்பட்ட இருக்குங்களா. அடுத்தது பாருங்க, இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, ஏதோ இது கூட போய் சொல்லுவாங்க என்னன்னா, போருங்கிறது வந்து எதிரி நாட்டுக்காரங்க வந்து எங்களை வந்து தாக்க வந்தாங்க, அவங்களதான் நாங்க பிடிச்சோம் அப்படிம்பாங்க. எதிரி நாட்டுக்காரன் தாக்க வந்தாங்கன்னா அவங்களோட பொண்கள் எப்படி உனக்கு கிடைச்சது, நீ கைது பண்ண. பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள வருது வார் பண்றதுக்கு, அப்ப எங்க பாகிஸ்தான்காரங்களோட பெண்கள் அவங்க ஊருக்குள்ள இருப்பாங்க, உனக்கு எப்படி கைதிகளா கிடைக்கிறாங்க? கரெக்ட் தான். அப்ப எங்களுக்கு வந்து இல்ல அஃபென்சிவ் வார் இருக்கு அப்படிம்பாங்க. அது சொல்லட்டும், அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கான காரியத்தை நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே அஃபென்சிவ் வார் இவங்க பண்ணது எல்லாமே. ஜிகாத்துல பல ஸ்டேஜஸ் இருக்கு, அதை நம்ம தனி தலைப்புல பாக்கலாம். இப்ப வந்து போர்ல கிடைச்ச பொண்ணுகள் எல்லாம் ரேப் பண்ணி வித்தாச்சு. அடுத்தது இப்ப என்ன அப்படின்னா, பெண் கைதிகளை கடத்திட்டு வந்து பிணை தொகை வாங்குறது. அதாவது நம்ம தீவிரவாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விமானத்தெல்லாம் கடத்தி வச்சுட்டு ஹைஜாக் பண்ணி வச்சுட்டு உள்ளுக்குள்ள இவ்வளவு காசு கொடு, இல்லைன்னா உங்க பெண்கள் எல்லாம் கொண்டுருவோம், குண்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளைட் எல்லாம் கடத்திட்டு போய் தீவிரவாதியை வெளியிடும்ல சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம், நம்ம கவர்மெண்ட் எல்லாம் பணிஞ்சிருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி வேலையெல்லாம் நபிகள் நாயகமே பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு சிறந்த முன்மாதிரி என்னன்னா, அபுதாபுதுல 2172 அந்த ஹதீஸ்ல பாத்தீங்க, இங்கிலீஷ் ரெஃபரன்ஸ். அதே வந்து தமிழ்லயும் இருக்குது. தமிழ்ல என்னன்னா, முஸ்லீம் ஹதீஸ் 2834 அந்த ஹதீஸ்ல எப்படி வருது அப்படின்னா, அபு சயீத் அல் குத்ரி அலி அவர்களிடம் சென்றோம். அப்போது அபு சிர்மா அவர்கள், அபு சயீத் அவர்களே, அசல் பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியதை செவிட்டுள்ளீர்களா என்று கேட்டார். அசல்னா நம்ம அப்படியே சொன்னது பெண் குறிக்குள்ள சொல்லவே முடியல, ஆனா எழுதி இருக்கு. பெண்கள் பாப்பாங்க. நம்ம முக்கியமான மேட்டருக்குள்ள வந்துருவோம். நாங்கள் அல்லாஹ்வின் தூதர்களுடன் பனு முஸ்தலிக் போரில் கலந்து கொண்டோம். பனு முஸ்தலிக்ங்கிற ஒரு போர், ஹிஜ்ரி 4-5 அந்த டைம்ல நடந்த ஒரு போரு. அப்போது உயர்ந்த அரபியன பெண்களை கைதிகளா பிடித்தோம். உயர்ந்த அரபுனா ஹை கிளாஸ் அரபு பெண்களை, ஹை கிளாஸ் அரபு பெண்களை புடிச்சிட்டாங்களாம். உள்ள போய் பிடிச்சிருக்காங்க. அவங்க பெண்களை பிடிக்கிறதுக்கு பேர் போறான். இவங்களுடைய வேலையே அதுதானே. நீண்ட காலம் நாங்கள் திருமணம் செய்து கொள்ளாதவர்களா இருந்ததால் தாம்பத்திய உறவில் நாட்டம் கொண்டவர்களா இருந்தோம். பொண்ணுங்களை பார்த்தோன்னா இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, செக்ஷுவல் ஆசை வந்துருச்சு, இச்சை வந்துருச்சு. திருமணம் பண்ணாம இருந்தாங்களாம், ஆசை வந்துருச்சான். அந்த பெண்களை பார்த்தோன்னே ஆசை வந்து, அந்த நேரத்தில் போர் கைதிகளை விடுதலை செய்து நஷ்டஈடு பெறுவதற்கும் ஆசைப்பட்டோம். அதாவது உங்க பொண்ணுங்களை நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு பண்றதுக்கு எங்களுக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி அவங்கள ரான்சம்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க பொண்ணுங்களை புடிச்சு வச்சிருக்கோம், ஒன்றை பெற்று ஒன்றை வந்து வாங்கி கொள்ளும். உங்க பொண்ணுங்களை புடிச்சு வச்சிருக்கோம், இவ்வளவு காசு கொடுத்துட்டு வாங்கி கூட்டிட்டு போய்க்கோ, இதுக்கு பேர் போறான். சரிங்களா, அதுக்கு ஆசைப்பட்டாங்களாம். அதனால போர் கைதிகளான பெண்களிடம் தாம்பத்திய சுகமும் அடையவும், அதே சேம அவர்கள் வந்து கருவுற்று விடக்கூடாது என்பதற்காகவும் அசல் செய்து கொள்ள விரும்பினோம். இத நபிகள் நாயகத்திட்ட போய் கேக்குறாங்க. யாரு, ஒரு ரேன்சம் வாங்குறதுக்கு கைதிகளை பிடிச்சு வச்சிருக்காங்க, அடுத்த வீட்டு பொண்ணு, அது திருப்பி அனுப்பணும் காசு வாங்கிட்டு. காசு வாங்குறதுக்கு முன்னாடி, அனுப்புறதுக்கு முன்னாடி ரேப் பண்ணலாமா, உள்ள விடலாமா, வெளியே விடலாமான்னு கேட்டுட்டு ஒருத்தன் வந்து கேக்குறான். அதே அந்த விட்டாரு பாரு டைலாக், அந்த முதல்ல அதே டைலாக் இங்கே விட்டாரு பாருங்க. தப்பு கிடையாதுன்ட்டு நபிகள் நாயகம் உத்தம தூதர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் செய்யாமல் இருப்பதால் உங்க மீது குற்றம் இல்லை, உள்ளே விட்டு நீங்க வந்து, அதாவது எந்த உயிரும் மறுமை நாள் வரை உருவாகிய தீரும் என்று அறிவித்தார்கள். அதை யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து
காசு வாங்கிட்டு திருப்பி அனுப்பும்போது ரேப் பண்ணி அனுப்பணும்னா அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கிறவங்க நிலைமையை வச்சு அந்த பொண்ணோட நிலைமையை வச்சு பாருங்க. நாலு பின்ன வந்து அவனுக்கு திருமணம் ஒன்று வந்தால் வந்து என்ன நடக்கும்? என்னங்க அப்ப என்ன லெவல்ல இஸ்லாம் பெண்களை எந்த லெவல்ல பாக்குதுன்னு நீங்க பாருங்க கொஞ்சம். நிச்சயமாக இதை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. இது வரைக்கும் நீங்க எடுத்த எல்லா விஷயங்களும் இஸ்லாம் வந்து பெண்களை வந்து எவ்வேறாக கண்ணியப்படுத்துகிறது. இப்ப இத பாத்துட்டானே அவங்க இப்ப இல்ல இந்த மாதிரி அவங்க நம்ம கிட்ட கண்ணியப்படுத்துதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு இப்படி நடந்தா விட்டுருவாங்க. அதுதான் அவங்க மற்ற எதிரி நாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டுல வந்து நம்ம பெண்களை தூக்கிட்டு போயிட்டு இப்படி பண்ணி அனுப்புனாங்கன்னா இவங்க அது என்னன்னு சொல்லுவாங்க? அதுக்கு பேர் என்ன? இது கேட்டா இதெல்லாம் கற்பழிப்புங்கிற வார்த்தை இல்ல, இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்து அடிமை பெண்களுக்கு வந்து அன்னைக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நீங்க ஏத்துக்குவீங்களா? அதை நம்ம மேல அதை செஞ்சாங்கன்னா ஏத்துக்குவோமா? போர் கைதிகளை வந்து துஷ்பிரயோகம் பண்றது, பாலியல் ரீதியா யூஸ் பண்றது வந்து போர் குற்றம்னு சொல்லி இன்னைக்கு உலகம் பூரா சட்டம். ஸ்ரீலங்கால நம்ம தமிழ் பொண்ணுங்களை அப்படி எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிட்டு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏகப்பட்ட உதாரணங்களை நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி காரியங்கள்னால வந்து நாட்டுக்கு போர் வந்து எத்தனையோ தேசங்கள் அழிஞ்ச வரலாறுல நம்ம பாத்துருக்கோம். ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய தீவிரவாதமா இருக்காது. இருக்கு கண்டிப்பா பெண் தீவிரவாதிகள் எல்லாம் உருவாயிருக்கிறாங்க இந்த மாதிரி காரணங்களால. அப்போ இந்த மாதிரி கண்ணியங்கள் எல்லாம் வச்சுட்டுதான் அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதோட 2வது பகுதியை நம்ம அடுத்த தொடர்ல நம்ம பாக்க இருக்கிறோம். நிச்சயமாக